ரமலானாக ஆகட்டும் எல்லாமே இந்த உலகத்துல ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த முடிவும் கூட நமக்கு நல்லதுதான். இந்த ரமலானுடைய மாதத்துல அதனுடைய கண்ணியத்தை பத்தி நாம நிறைய உலமாக்கள் பேசி இருக்கிறார்கள், பல பயான்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா கடைசி நேரத்துல நமக்கு சில தகவல்கள்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம ஊர்ல கூட இந்த ரமலான்ல நோன்பு நோக்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல பேர் நோன்பு வைக்கல. நமக்கு இந்த விஷயம் ரமலான்ல நான் வெளியே போறதே கிடையாது. காலையில ரூமை லாக் பண்ணா மாலையில தான் வெளியே வர்றது. அப்படி ஒரு தரத்தீவு நான் வச்சுக்கிட்டேன். வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. சில மௌலிகளும் சொன்னாங்க நிறைய பேர் நோன்பு வைக்கலன்னு சொல்லி. அதுக்கு நான் சில காரணங்களையும் கேட்டேன். மக்கள் அப்படி ரொம்ப தப்பாவும் நினைச்சிடக்கூடாது. எதை வச்சு சொல்றீங்க? சில கடைகள் பேரை சொல்லிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு கடை, ஒரு டீ கடை பிரபலமா பல்லப்பட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் வடை பஜ்ஜிக்கெல்லாம் ரொம்ப பிரபலமான கடை. ரமதான்லையும் காலையில 8 மணிக்கு வடை பஜ்ஜின்னு குவிச்சு வைக்கிறாங்க. 10 மணிக்குள்ள அதுவும் காலி ஆகிட்டு தான் இருக்குது. வாங்குறது யாரு? நம்ம மக்கள் தான். வேற ஏதோ கிராமத்துல இருந்து வரக்கூடிய நான் முஸ்லீம்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாங்குறது யாரு? நம்ம ஜனங்க, நம்ம மக்கள் தான் வாங்குறாங்க. ரமதான்ல ஒரு டீ கடைக்குள்ள போறதுக்கு கூட வெக்கப்படணும், ஒரு வடை பஜ்ஜி வாங்குறதுக்கு வெக்கப்படணும். அந்த அல்லாஹ் மன்னிக்கணும் அவர்களையும் கூட. ரமதான்ல கடைகளை திறக்காதீர்கள், கடைகளை திறக்கிறது ஹராம் என்று ஃபத்வா கிதாபுகள்ல இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு காலத்துல நான் என்னுடைய கருத்தாக தான் சொன்னேன். ஆனா ஃபத்வாக்கள்ல பார்த்தா ரமதான்ல பகல்ல கடை திறக்கிறது ஹராம் இருக்குது. அப்ப கடையை திறந்து வைத்ததும் இல்லாம ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நம்ம எவ்வளவு சீர்குலைத்திருக்கிறோம் நினைக்கும் போது, இவ்வளவு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்ல நோன்பு வைக்காத ஒரு குற்றம், ரமதான்ல கடைகளை திறந்து வைத்த ஒரு குற்றம், பட்ட பகல்ல டீயும் வடையும் சாப்பிட்ட ஒரு பெரிய குற்றம். அல்லாஹ் நம்மள மன்னிக்கணும். ஒரு யூதரை பத்தி நாம சொல்லியிருக்கிறோம். ரமதானுடைய பகல் பொழுதை கண்ணியப்படுத்தியதற்காக அவர் முஸ்லிமாக ஈமானோடு மரணித்தார். அப்படியானால் ரமதானை கேவலப்படுத்தினா அல்லாஹ் பாதுகாக்கணும், காஃபிரா மரணித்து விடக்கூடாது. எனவே இந்த தவற இனிமேல் செய்யக்கூடாது. எஞ்சி இருக்கிற இந்த நாட்கள்ல அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்கள். ரமதானை வீணடித்ததற்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அடுத்த சகோதரர்களே, ரமலான் முடியக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் குர்ஆனும் முடிக்கப்படவிருக்கிறது. நாளை தினம் குர்ஆனும் நிறைவு செய்யப்படவிருக்கிறது. குர்ஆனை பத்தி நம்ம தொடர்ந்து ஜும்மாக்கள்ல சொல்லி இருக்கிறோம். குர்ஆனை நாம இவ்வளவு சரித்திரங்களை குர்ஆன்ல கேட்டிருக்கிறோம், எவ்வளவு வரலாறுகளை நாம கேட்டிருக்கிறோம். குர்ஆனிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்ன? அல்லாஹ் தஆலா இந்த திருமறையில எத்தனையோ நபிமார்களுடைய சரித்திரங்கள், வரலாறுகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். விரிவாக, சுருக்கமாக. சில நபிமார்களுடைய பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது, அவங்கள பத்தி குறிப்பு இல்லை. உதாரணமா பாத்தீங்கன்னா இல்யாசீன் அப்படின்னு ஒரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்க பேரு தான் இருக்குது இல்யாசீன் அப்படின்னு சொல்லி, அவங்கள பத்தி எந்த குறிப்பும் கிடையாது. யஸா அப்படின்னு அல்லாஹ் ஒரு நபியை பத்தி சொல்றான், அவருடைய பெயர் தான் இருக்குது, வேற எந்த குறிப்பும் இல்லை. துல்கிஃபில் என்ற ஒரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய பெயர் தான் இருக்குது, எந்த குறிப்பும் இல்லை. இப்படி அல்லாஹ் சில நபிமார்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லியிருக்கிறான், அவங்கள பத்தின குறிப்புகள் கிடையாது. ஆனா வேற எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த வரலாறுகளை ஏன் சொல்றோங்கிற காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல், நபியே எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் உங்களுக்கு நாம ஏன் சொல்றோம்னு சொன்னா, மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், அதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு. என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஒரு தாயி, ஒரு அழைப்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னா, நான் இவ்வளவு காலம் பயான் பண்றேன், யாருமே திருந்த மாட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு உதாரணமா யாரை பார்க்கணும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம பார்க்கணும். 950 வருஷம், 950 வருடங்கள் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைச்சுக்கிட்டே இருந்தார். நேற்று ராத்திரி சூரா நூஹ் ஓதப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய புலம்பல அல்லாஹ் சொல்றான். ரப்பி இன்னி தஅவுது கௌமி, இறைவா என் கூட்டத்தை நான் அழைச்சுக்கிட்டே இருந்தேன். லைலம் வ நஹாரா, இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன். அலந்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, பகிரங்கமாவும் கூப்பிட்டேன், ரகசியமாவும் தனித்தனியாவும் போய் கூப்பிட்டேன், எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்துட்டேன். நான் போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் காதை பொத்திக்கிறான்னு சொன்னாங்க. சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னா காதை பொத்திக்கிறாங்க. அப்போ ஒரு இமாமாக இருக்கிறவர், ஒரு அழைப்பாளராக இருக்கிறவர் என் பேச்சுக்கு மதிப்பில்லைன்னு நினைச்சாருன்னு சொன்னா அவர் குர்ஆனை விளங்கலைன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு பேசுனதுனால எல்லாரும் நாளைக்கு திருந்தி ஏறணும் அப்படின்னு நினைச்சா குர்ஆனை விளங்கலைன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு நபியுடைய தாவத்து 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணாரு. அவரை கொண்டு எத்தனை பேர் முஸ்லீம் ஆனாங்க? 40 பேருன்னு சொல்லப்படுது, இன்னொரு கருத்து 80 பேருன்னு சொல்லப்படுது. இந்த 40 பேர் 80 பேருக்கு தான் உலகம் இருக்குது.
ஏற்றுக்கொண்ட இந்த 40 பேர் இருக்கிறாங்க பாருங்க, உலகத்துல 600 கோடி பேர்னு சொன்னா அதுல நல்ல மக்கள் 1 கோடி பேர் இருந்தா அவங்களுக்கு தான் இந்த துன்யா. அப்ப இந்த பயானை கொண்டு ஒரு ஆள் திருந்தனா அவருக்கு தான் இந்த 1/2 மணி நேரம் பயான். அதனால ஒரு அழைப்பாளர் நினைக்க கூடாது, நான் சொல்லி யாருங்க கேட்கிறாங்க, இப்படியான வார்த்தைகள் வரக்கூடாது. குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் திருமறையில சொல்றான். இந்த வாழ்க்கை நம்மிடத்துல வரணும். அதுல குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல கேட்கப்படும், பெருமானாருடைய குணத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. அன்னை ஆயிஷா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். பெருமானாருடைய குணம் குர்ஆன் தான். குர்ஆனை பாருங்க, குர்ஆன் என்னங்க பாருங்க.